Welcome to 3 BHK duplex house, which is also called as வீடு உள்ள நுழைஞ்சோம்னா ஒரு பெரிய சைஸ் காரை நிப்பாட்டிக்கலாம். இது ஒரு 20க்கு 60 சைஸ் பிளாட்டு. வடக்க பார்த்த மாதிரி வீடு. என்னதான் நிலக்கதவு போட்டு கொடுத்தாலும் சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்கறனால எந்நேரமும் நீங்கள் நிலக்கதை வளைச்சு வைக்கணும்னு அவசியமே இல்லை. உள்ள நுழைஞ்சோம்னா 16க்கு 17 சைஸ் பெரிய ஹாலு. சுற்றிலும் வென்டிலேஷன்ஸ்லாம் இருக்கிறனால காத்தோட்டமும் வெளிச்சமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஆக மொத்தம் 3 பெட்ரூமு. இந்த வீட்டில் கிச்சன் கம் டைனிங் சேர்த்து 19க்கு 7 சைஸு. இந்த வீட்டுக்கு அடக்கமான ஒரு சர்வீஸ் ஏரியா, அதாவது யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபேபர் சிமினி போட்டு கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஜாமான் சட்டு எல்லாமே ஏற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இந்த இடத்துல வருது. அது போக வேறு RO இங்கே போட்டுக்கலாம். சிங்கு கொடுத்துருக்காங்க. அது போக 4 பேர் உட்கார்ற மாதிரி டைனிங் செட்டு கொடுத்துருக்காங்க. ஹேய், இந்த வீட்டில் ஒரு ஹிடன் ரூம் இருக்குது. அந்த ஹிடன் ரூம் இதுதான். இந்த ஹிடன் ரூமோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாலில் ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஹிடன் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறது தெரியாது. இது வழியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம்க்கே நம்ம போகிறோம். ஹிடன் ரூம் வழியாக நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம்க்கு வந்தோம்னா 14.9க்கு 9.5. இந்த வீட்டில் 3 பெட்ரூம்லையுமே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. தேவைக்கு அதிகமாக கபோர்ட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஹை சீலிங்கையும் டச் பண்ணுற மாதிரி சூப்பரான டிவி யூனிட் இங்கே கொடுத்துருக்கறனால அழகான ஃபேமிலி சோஃபாக்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டிலே பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிச்சனுக்கும் ஹாலுக்கும் இடப்பட்ட வழியில் வுடன் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த டூப்ளெக்ஸ் மாடல் வீட்டில் கீழே மேலேயும் சேர்த்து 1100 சதுரடியில் இந்த வீடை பில்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டில் கான்கிரீட் படிக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இரும்பு ஸ்டீலால் செவரில் இன்செர்ட் பண்ணி அதுக்கு மேலே ஃப்ரேம் போட்டு வுட்டன் ஸ்டெப்ஸு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். மிச்சம் 2 ரூமுக்கு போகிற பாதை இதுதான். மற்ற 2 ரூமுக்கு போக வேண்டிய பாதை இதுதான். அதுவும் 3 அடி பாதை. மாஸ்டர் பெட்ரூம் 14க்கு 9. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு காமன் பாத்ரூமு. ஏன் கேட்டிங்கன்னா, கீழே ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு பெட்ரூம் சொன்னேன். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இந்த 3வது பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அதனால ஃபஸ்ட் ஃப்ளோர் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த 3வது பெட்ரூமோட சைஸ் மட்டும் 12.5க்கு 8. ஒரு கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு ஆப்டான ரூம் கூட சொல்லலாம். ஃபர்னிஷ்டு மாடல் இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோஃபா செட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அடாடாடாடாடா, கதவை திறந்தோம்னா சூப்பரான அழகான பால்கனி. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. இந்த பால்கனியில் கூட மினி கார்டன் செட்டப் போட்டு கொடுத்துருக்காங்க துளசி மரத்தோட. நல்லா இருக்குல்ல? கடச்சனேந்தல் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட விலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 97 lakhs, அதாவது 97 லட்சம். இதுவும் டீசெண்டான லொக்கேஷன் தான். ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே தான் வரணும். எப்பா தூரம் தொலைவுலாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா, எனக்கு நல்ல வீடு வேணும்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு தான்.